தினமும் வெறும் 8 நிமிஷம். ஆமா, இது உங்க எதிர்காலத்தையே பாதுகாக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமா இருக்க மணிக்கணக்கா உடற்பயிற்சி செய்யணுமா? ஒரு புது ஆய்வு இந்த எண்ணத்தையே மாத்திருக்கு. ஆமா, அந்த மேஜிக் நம்பர் இதுதான். 8. வெறும் 8 நிமிஷம் தான். இந்த கொஞ்ச நேரம்தான் வயசான காலத்துல நம்மள படுக்கையில விழாம தடுக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பாப்போம். அதாவது இயலாமை அபாயம், நாமளே நடமாட முடியாம போறது, குறிப்பா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ரிஸ்க். இந்த ரிஸ்க புரிஞ்சிக்க நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான ஆய்வை நடத்தினாங்க. இதுல ஏற்கனவே கடுமையான மூட்டு வலி இருந்த 1500க்கும் மேற்பட்டவங்கள ஆய்வு செஞ்சாங்க. இது ஒரு குறுகிய கால ஆய்வு இல்ல, பல வருஷமா அவங்கள கண்காணிச்சு உண்மையான விளைவுகளை பார்த்தாங்க. 2019ல வந்த ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை காட்டுச்சு. பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். தினமும் 8 நிமிஷம் நடந்தவங்க அவங்க சுதந்திரத்தை காப்பாத்திக்கிட்டாங்க. இந்த சின்ன நடைப்பயிற்சி உங்க சுதந்திரத்துக்கு ஒரு கவசம் மாதிரி. சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்களே பாத்துக்கலாம். அதாவது உதவி இல்லாம குளிக்கிறது, ட்ரெஸ் பண்றது, சமைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம சுதந்திரம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உடல் பருமன் மாதிரி வேற பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கும் இது பலன் கொடுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் உழைப்புக்கு 4 வருஷம் சுதந்திரம். எவ்வளோ பெரிய விஷயம். சரி, இந்த 8 நிமிஷத்தை நம்ம டெய்லி ரொட்டீன்ல எப்படி சேர்க்கறது? வாங்க ஒரு சிம்பிள் பிளான் பார்க்கலாம். மொத்தமா நடக்க வேணாம். காலையில ஒரு 4 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 4 நிமிஷம், அவ்வளோதான். நாம ஒன்றும் மாரத்தான் ஓட போறதில்ல. தினமும் ஒரு சின்ன விறுவிறுப்பான நடை, அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு உங்க 8 நிமிஷத்தை எங்க ஒதுக்க போறீங்க? ஃபோன் பேசும்போதா, இல்ல பக்கத்து தெருவுக்கா?